ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பாலா அவர்களுடைய தயாரிப்பில் நம்ம அருண் விஜய் அவர்களுடைய நடித்த வணங்கான் படம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கிறதா இருந்து தென் அவருக்கு விலகினார். அதுக்கப்புறம் நம்ம அருண் விஜய் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். ஸோ இந்த படம் வந்து முழுக்க ஒரு சண்டை உள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய பாலாவோட படங்கள் எடுத்துக்கிட்டோன்னா இருந்த ஒரு கிரேஸ் வந்து இப்போ ரீசனாக இருக்க படங்களில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அவருடைய அந்த அடிதடியாக இருக்கட்டும், அந்த மியூசிக் சென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாசாக கொடுப்பாரு. தென் அவரோட அவருடைய ஃபைட் சீன்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற டேரக்டர்ஸை விட. ஸோ அந்த இதில் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. தென் அவரோட லுக்கை பார்த்தாலே தெரியுது, வேறு மாதிரியான ஒரு லுக்கை நம்ம அருண் விஜய்க்கு இருக்குது. ஸோ நல்ல ஒரு தங்கச்சி ஒரு கதை உள்ள ஒரு கதையாகவும் ஒரு சண்டை உள்ள கதையாகவும் இருக்கும். இது வந்து முழுக்க கன்னியாகுமரி சைடில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கிறதுனால ஸோ இந்த கப்பல் அந்த கடல் இதை வச்சு மேக்ஸிமம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெயில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களம் நம்ம அருண் விஜய்க்கு பிளாக் பஸ்டர் படமாக இருக்கிற ஒரு படமாக இந்த படம் அமையும் அப்படின்றது நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ சூர்யா வந்து மிஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே நேரத்தில் சூர்யாவுக்கு செட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா இது அருண் விஜய்க்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து சூப்பரான ஒரு படமாக அவருடைய சினிமாவுடைய கெரியரில் வந்து பெஸ்ட்டாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து எந்தெந்த சீன்ஸ் எழுதுறத விட எந்தெந்த ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், நம்ம மிஸ்கின் அவர்கள் இதில் இருக்கிறதா முக்கியமான ஒரு ஹைலைட். ஏன்னா பாலா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேரக்டர், மிஸ்கின் அது விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேரக்டர். இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஒரு படம் வந்து வரப்போகுது அப்படின்றது எனக்கு ரொம்பவும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா மிஸ்கினுடைய டேரக்ஷனுக்கு நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு ஜட்ஜாக நடிச்சிருக்காரு, அது நல்லாவே தெரியுது. ஸோ அதே நேரத்தில் சமுத்திரக்கனி அவர்களும் இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் ஒரே படத்தில் வரும்போது அவங்களுடைய பெஸ்ட்டை எல்லாரும் கொடுக்கும்போது படம் வந்து பெஸ்ட்டுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ ட்ரைலரை பார்க்காதவங்க உடனே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.